Worst makeup products of 2024. ஏண்டாப்பா இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் நான் ரிக்ரெட் பண்ணாத நாளே இல்ல. சொந்த செலவுல சூனிய வச்சுக்கிட்டேன். ஜூடியோவோட இந்த லிப்ஸ்டிக் 200 ரூபா தானே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு வாங்கி இத போட்டு என் வாயெல்லாம் வீங்கி போய் எனக்கு அலர்ஜி வந்ததா மிச்சம். ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்கு வாட வரும். எந்த ஒரு ப்ராடக்ட்டோட இன்கிரிடியன்ஸும் கிடையாது. எத்தனையோ பேர் ஜூடியோல எவ்வளவோ வாங்குறீங்க, பட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தயவு செய்து வாங்காதீங்கன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ரீகோடோட கன்சீலர் பேலட் எல்லா மேக்கப் ஆர்டிஸ்டும் இதை வச்சு மேக்கப் பண்ணிட்டு இருந்தாங்களே, என்னதான் ஹைப்னு பார்க்கலாம் நானும் வாங்கி பார்த்தா செம்ம ட்ரையா இருக்கு. இந்த கன்சீலர் பிளெண்டே பண்ண முடியாது, பாச்சியா எனக்கு ரிசல்ட் கொடுத்துட்டு இருந்துச்சு. சோ இதையுமே நான் கண்டிப்பா ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். ஹுடா பியூட்டியோட இந்த க்ளோவிஷ் காம்பாக்ட் நீங்க செல்ஃப் யூஸா எந்த ஒரு மேக்கப் இல்லாம பேர் ஸ்கின்ல போடுறீங்கன்னா சூப்பர். ஆனா அதே காம்பாக்ட்டா ஃபவுண்டேஷன் மேல போட்டீங்கன்னா செம பேட்சி ஆகிறது மட்டும் இல்லாம ரொம்ப ஹெவியா கேக்கி லுக் உங்களுக்கு தரும். அடுத்து ரீகோடோட இந்த ஹைலைட்டர் பேலட்டோட பர்பஸே என்னன்னா, போட்டா நம்மளுக்கு கொஞ்சம் க்ளோ வரணும். இருக்கிற ஷேடை எடுத்து நம்ம போட்டா திண்ணீர் எடுத்து பூசின மாதிரி இருக்கும். ஆனா எல்லாமே ஒரே கூல் டோன்ஸா இருக்கறனால நம்மளுக்கு போட்டாலே பேட்சியா தெரியும். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே முழுக்க எனக்கு பிடிக்காத வர்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் 2024 தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம். பாய் गाइस.